ரிஷபம், ரிஷபராசி என்பர்களே, புரட்டாசி மாதம் சாதகமாக இருக்க போகிறதா, பாதக பலன் ஏதாவது இருக்கிறதா, வழிபாடு என்ன, இதெல்லாம் பார்க்கணும். முதல்ல ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா, மாதம் தொடங்கும்போது ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கார். முதல் 3 வார காலங்கள் அங்கே இருப்பார். அதன் பிறகு 5ஆம் இடத்திற்கு வரார். வரும்போது என்ன ஆகிறார்னா நீச்சம் அடைகின்றார் அப்படின்றது அர்த்தம். அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பலன் தரக்கூடியதில் பிரதானமாக இருக்கார். மாதக்கோளாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். மாதக்கோளில் அடுத்து வரக்கூடிய புதன் இந்த மாதம் தொடங்கும்போது 5ஆம் இடத்துலையும் ஒரு 15 நாட்கள் கரெக்டாக இந்த மாதம் ஒரு 50-50, ஒரு பாதி கன்னியில் இருக்கார், அடுத்த பாதி துலாத்தில் இருக்கார். ஏன்னா புரட்டாசி 16ஆம் தேதி அவர் கன்னிலேருந்து துலாத்துக்கு போகிறார். அப்போ இந்த புதன் சொல்லக்கூடியவர் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் பாவங்களில் சஞ்சரிக்கிறார். அப்புறம் மாதக்கோள்களில் செவ்வாய் மாதம் முழுக்க 6ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் வைத்து தான் உங்களுடைய பலன்கள் இருக்கிறது. இதில் பிரதானமான பலன் என்னன்னு சொன்னால், இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்கிறது. 5ஆம் பாவம் எப்பெல்லாம் வலிக்கிறதோ அப்போ குலதெய்வம் பற்றிய அதிகமான எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணுன்னு இருக்கும், குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு வரும், குலதெய்வமே கனவுல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் அனுபவத்தில் உணர்ந்திருப்பீங்க. அப்படியாக 5ஆம் பாவத்தில் அந்த 5ஆம் பாவாதிபதி புதனேவும் இருந்து கூட சூரியனும் சஞ்சரிக்கின்றார். மாத கடைசியில் சுக்கிரன் ராசியாதிபதியும் போகிறார். அதனால் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம். இதை நீங்கள் பிளான் பண்ணலாம். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த மாதமாக இருக்கும். புத்திர பாவத்தில் தான் கிரகங்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது. மாதக்கோள்னு சொல்லக்கூடியது. ரிஷபராசியில் அம்மாவோ இல்லை அப்பாவோ யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது, உத்தியோகம் எப்படி இருக்குது, திருமண விஷயங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம், எப்படி செய்யலாம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பிளான் பண்ணலாம். இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்பாள் இடத்துல வேண்டிக் கொண்டால் அனைத்தும் சரியாகும். அதே போல் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடியது. ரிஷபராசி அன்பர்களில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குன்னா இப்போ 6ல் செவ்வாய் இருக்கார். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகின்றது. உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நடக்கக்கூடிய கேஸில் நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகமானது இருக்கிறது. அதற்கு இப்போ வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதற்காக காத்திருக்கலாம். இப்போதைக்கு அதெல்லாம் முடிகிற மாதிரி இல்லைன்னு சொன்னால் யாரோட கேஸ் நடக்குதோ அவங்களோட உட்காந்து சமரசம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதாக நீங்கள் பார்க்கலாம். விட்டு கொடுத்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனானது கிடைச்சிடும். இதெல்லாம் பிரதானமான பலனாக இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகிறது. ஏன்னா 5ஆம் பாவம் வலுக்கிறது, அங்கே சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது, 2ஆம் பாவத்தில் குரு இருக்கார். அதனால் வாக்கு பலிதம், பேச்சாற்றல், கல்வியில் சிறந்து விளங்குறது, விரும்பி ஈடுபட்டு படிக்கிறது. நான் இதை படித்து முடித்தா எனக்கு இந்த வேலை கிடைக்கும், இந்த நாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்கும், அதனால் நான் படிக்க போகிறேன்னு சொல்லி சுயமாக சுயமுனைப்போடு படிக்கக்கூடிய யோகம் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் சொல்லும்போது, உங்களுடைய வேலை சம்பந்தமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் கற்றுக்க முடியும். அதை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும். அப்போது அதற்கான முயற்சி இப்போ நீங்கள் செய்வீங்க அப்படின்றது அர்த்தம். 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 11ல் இருந்து சூரியன் 5க்கு அந்த சனியை பார்க்குறார். சனி சூரியனை பார்க்குறார். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணலாம். உயர் அதிகாரி இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சரண்டர் ஆகலாம். சரி, ஓகே, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நடக்கும் வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சரண்டர் ஆகலாம். நீங்கள் உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, உங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இல்லை, அதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமாக நீங்கள் கூடுதல் முதலீடு செய்யணும்னு சொன்னால் அதற்குண்டான அம்சமானது இருக்கிறது. அதே போல் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் யாராவது கூட்டாளியை சேர்த்துக்கணும்னு சொன்னால் அந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம். இதனால் உங்களுக்கு உயர்வு முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க ரீதியாக ஏதாவது அனுமதி வேணும், சலுகைகள் வேணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம், அந்த பலன்லாம் கிடைக்கும். திருமண விஷயம், திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. முதல் 3 வாரங்கள், கடைசி ஒரு வாரம் புரட்டாசி 23ஆம் தேதி, ஆங்கிலத்தின்படி அக்டோபர் 9,
இந்த டைமில் சுக்கிரன் நீச்சம் அடைய போகிறார். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீச்சம் அடைய போகிறாருன்றதுனால கடைசி வாரத்தில் கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுக்கு இடம் தரக்கூடாது. அதே போல் மனம் ஆகாதவர்கள் எதிர்பாலினத்தவரிடத்தில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அல்லது என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன்னு சொல்லி லவ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய வரைக்கும் அவசர முடிவுகளை நீங்கள் எடுத்துவிடக்கூடாது. அடுத்ததாக பிள்ளைகள் சம்பந்தமாக ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி காலத்தில் நடுவில் இருக்கக்கூடிய 3 நாட்கள் இது வந்து உங்களுக்கான நாட்கள். அதுலேயும் வந்து சுக்கிரன் நீச்சம் அடைய போகிறாரு சொன்னால் முன்னதாகவே நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சிடுறது இன்னும் சிறப்பு. இந்த நவராத்திரியை 9 நாட்களாக வச்சுருக்கோம். 10வது நாள் விஜயதசமின்னு சொல்லி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிக்கு 3 நாட்களாக வச்சுருக்காங்க. 9 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பாளுக்கு விசேஷமானது அப்படின்னு சொல்லக்கூடியதையும் வச்சுருக்காங்க. அதனால் இடையில் இருக்கக்கூடிய 3 நாட்கள் வந்து நீங்கள் அந்த குழு வச்சாலும் சரி அல்லது வந்து ஆலய வழிபாடு செய்தாலும் சரி நீங்கள் விசேஷமாக அந்த நாட்களை வழிபாட்டு நாளாக கொண்டு இருக்கீங்க. மங்கள பொருட்கள்லாம் தானம் கொடுக்குறீங்க. நிறைய வீடுகளில் கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னால் போய் தாம்பூலம் வாங்கிட்டு வரீங்கன்றது ரொம்ப விசேஷமான பலனை ஏற்படுத்தும். ஆண்கள் என்ன பண்ணணும்னா இந்த குழு சம்பந்தமாக இந்த பூஜைகள்லாம் நடக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை நீங்கள் செய்யணும், உதவி செய்யணும். ஏன்னா பெண்கள் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு குழுவும் வச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு போகிறதா தான் வேலைக்கும் போயிட்டு அவ்வளோ இருக்கு இல்லையா. அதனால் ஆண்களும் கூட இதற்கு துணை புரியணும், கூட இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது அந்த மாதிரி தான் செட்டப்பே இருக்கும். ஏன்னா தந்தை இல்லை ஒருத்தருக்குன்னு சொன்னால் அவர் வந்து இந்த மகாலய பட்சம் சொல்லக்கூடிய 15 நாட்கள் அது இன்னும் சொல்லப்போனால் 16 நாட்கள் வந்து வழிபாடு செய்யணும். இதற்கு ஒரு கணவன் இப்படி செய்தால் மனைவி வந்து கூட இருந்து எல்லா உதவியும் செய்யணும். இதை வந்து செய்ய அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். பிறகு எல்லாம் செய்யணும். அதன் பிறகு இந்த மகாலய அமாவாசை முடிஞ்சிருச்சு, நவராத்திரி ஆரம்பிக்குது. அப்போ பெண்கள் செய்வாங்க, ஆண்கள் கூட இருந்து உதவி புரியணும் அப்படின்ற அம்சம் தான் இருக்கிறது. இதை கடைபிடிக்கும்போது புரட்டாசி மாதம் அனுகூலமாக இருக்கும்.